ஓ முருகா, வெற்றிவேல் முருகா! வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வீட்டு வாசலில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன். உன் துணை என்னிடம் சொல்லி ஒரு செய்தியை உன்னிடத்தில் பகிர சொன்னார். அந்த செய்தியை பகிர்ந்தவுடன் நீ நிச்சயமாக சந்தோஷம் அடைவாய். நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ, அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, அந்த உறவு சொன்ன செய்திதான் தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான். அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும். ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை மிகவும் கடினமாக இருக்கிறது என்று பார்க்கிறாய். ஆனால் உனக்கு கடினமும் கவலையும் பிரச்சனையும் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ, அதே மறுபக்கத்தில் சந்தோஷமும் இருக்கின்றது. இரண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளாமல் இரண்டும் வாழ்க்கையில் வந்து போவது இயல்புதான் என்ற மனநிலையை உன் மனதில் இருந்து உருவாக்கு தங்கமே. உன்னுடைய துணைக்காக நீ அதிக அளவிற்கு மற்றவர்களிடம் அவமானப்பட்டு விட்டாய். அவர் வேண்டாம் என்று எவ்வளவோ பேர் சொன்னாலும் இல்லை, அவர்தான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கின்றாய். உன்னுடைய பிடிவாத குணம் எனக்கு பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. ஒரு பொருள் வேண்டும் என்றால் அதற்கு பிடிவாதம் பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும்தான். என் பிள்ளையான உனக்கு விதி சாதகமாகத்தான் இருக்கின்றது தங்கமே. நீ நிச்சயமாக அவருடன் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். உங்கள் உறவுக்குள் பிரிவு ஏற்படாமல் பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. என் பிள்ளையான உன்னுடைய ஆசை தேவை என அத்தனையும் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. ஆனால் நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? துணையிடம் இருந்து நல்ல செய்தி கேட்க வேண்டும் என்று அந்த செய்தி இப்பொழுது வந்துவிட்டது. உன் துணை உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் அனைவரின் மத்தியிலும் உன்னை கரம் பிடித்து அழைத்து செல்ல தயாராகிவிட்டார் என்ற செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றார். அவர் நேரில் பார்த்துத்தான் உன்னிடம் சொல்ல வேண்டும். உன்னுடைய முகத்தில் உள்ள சந்தோஷத்தை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். அவர் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனதார உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார். மற்ற உறவுகளைப் போல போலியான உறவு உன்னவரின் அன்பு கிடையாது என்பதை நானும் நன்றாக புரிந்து கொண்டேன். நீயும் உன் துணையும் இனி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா!